ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, இந்த ரெசிபி வந்து சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷுக்குமே வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெஜிடேபிள் குருமா தான் வைக்க போகிறோம். சில ஊரில் குருமான்னு சொல்லுவாங்க, சில ஊரில் வந்து குருமான்னு சொல்லுவாங்க. நாங்கள் குருமா தான் சொல்லுவோம். இந்த ரெசிபிஸ் எப்படி செய்கிறேன்ட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், வாங்க. ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கசகசா ஒரு ஸ்பூன் வந்து தண்ணியில் ஊற வச்சிடணும். அது கூடவே 4 முந்திரி, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதை ஊற வச்சிட்டோன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா அரைஞ்சிரும். இல்லைன்னா கசகசா முழுசாகவே இருக்கும். அதனால தான் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு ஒரு 3 சைஸ் பெரிய வெங்காயம் போட்டுக்கணும். எப்போவுமே வெங்காயம் வந்து ஒரு 3, 4, 5 எவ்வளோனா போடலாம். அதுக்கு ஒரே ஒரு தக்காளி வந்து எக்ஸ்ட்ரா போடணும். 3 வெங்காயம்னா ஒரு 4 தக்காளி போட்டுக்கலாம். குழம்பு வந்து ஸ்வீட்டாக இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. வீடியோ எடுக்க மறந்துட்டுருக்கேன் இஞ்சி போட்டது. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு இல்லை. நம்ம வந்து பாத்திரத்தில் செஞ்சால் ரொம்ப வதக்கலாம். இது வந்து குக்கரில் தானே செய்கிறோம். வெள்ளை கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சுட்டேன் மார்னிங் செய்கிறதுக்கு. நம்ம ஈவினிங் செய்கிறது இருந்தால் ஒரு 3 o'clock அந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, நான் வந்து ஒரு 3 காய் எடுத்திருக்கேன். வெள்ளை கொண்டக்கடலை, உங்களுக்கு என்ன விருப்பமான காயும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மீல் மேக்கர் போட்டால் நல்லா சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும். நாங்கள் புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே விரதம் இருப்போம். பசங்களுக்கு நான்வெஜ் கிரேவிங்ஸ் இருக்கும். அதனால் வந்து மேக்கர் போட்டால் சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும். அவனுங்க அந்த டேஸ்ட்லேயே சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் காளான், மஷ்ரூம் பக்கோடா இந்த மாதிரிலாம் அடிக்கடிக்கு செஞ்சு கொடுத்து நான் வீட்டில் இருக்கிறவங்கள இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன். விரதமும் கடைப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். நான் அரைச்சி வச்சுருக்க பட்டை, லவங்கம், சோம்பு எப்போவுமே இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்குவேன். ஒரு ஸ்பூன்லேயே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான், அது சின்ன ஸ்பூனு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் உடச்சக்கல்லை சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் கடல போட்டோன்னா. காயெலாம் ரொம்ப வேகணும்னு தேவையில்லை. அடுத்தடுத்து நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா குக்கரில் செய்ய போகிறோம். நம்ம பாத்திரத்தில் செய்கிறது இருந்தால் காய் வேகும் போதே மிளகாத்தூள்லாம் போட்டு காயை வேக வச்சுருவோம். குக்கர்லன்றதுனால நம்ம அடுத்தடுத்து சேர்த்து கூட பச்சை வாசனை இருக்காது. பிகினராக இருக்கிறவங்க இந்த மாதிரி குக்கரில் செஞ்சு பாருங்கள். பச்சை வாசனை ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இல்லாமல் ஈஸியாக நீங்கள் செய்யலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு காரம்லாம் பார்த்துட்டு மேலே வந்து கருவேப்பிலை தூவி குக்கர் மூடிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்திருக்கும். பாத்திரத்தில் சேர்த்துக்கினா குக்கரில் செஞ்சு பாருங்கள். குழம்பு கொஞ்சம் கூடுதலாக டேஸ்ட்டாகவே இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். நான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன். பசங்களுக்கு லஞ்சுக்கு அதே கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மதியத்துக்கு சாதம் வடிச்சிட்டு கீரை பொரியல், ரசம் செஞ்சுருந்தேன். சப்பாத்தி செய்யும் போது மாவு எப்போவுமே வந்து கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு செஞ்சோன்னா நம்ம எந்த மாவாக இருந்தாலும் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். எனக்கு சமையல் செய்கிறது, பூஜை பண்ணுறது, ஒரு ஸ்டிச்சிங் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப விருப்பமாக செய்வேன். எனக்கு சமையல் செஞ்சு கொடுத்தா யாராச்சும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்குன்னு இல்லை, எல்லா லேடிஸ்க்கும் அப்படி தான். சாமிக்கும் அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் பார்த்து செய்வேன். முன்னாடியெல்லாம் பிளான்லாம் கிடையாது. போகிறப்ப என்ன தோணுதோ அதை செய்வேன், அவ்வளோதான். ஸ்டிச்சிங்கும் அப்படி தான். அவங்களுக்கு கேட்ட அந்த டிசைனை அப்படியே தைச்சி கொடுத்து அவங்க பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்னு சந்தோஷமாக அவங்க முகத்தில் பார்த்துட்டோன்னா போதும். அதுவே நம்மளுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என்னுடைய வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.